எங்கே போகிறேன்? தேவனுடைய சன்னிதானத்திற்கு போகிறேன். மான்கள் வாஞ்சையா இருக்கிறது போல தேவனே, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையா இருக்கிறது. அதான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வழியாய் நம்மோடு கூட பேசுகிறார். என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. இந்த விசேஷமான செய்தி ஆவியானவர் கொடுக்கும்போது இதற்கு ஒரு விசேஷமான ஒரு தலைப்பை கொடுத்தார். வாஞ்சையோடும் தாகத்தோடும் அல்லேலூயா என்ற தலைப்பு. வாஞ்சையோடும் ஆண்டவரை தேடுவேன், தாகத்தோடு கூட ஆண்டவரை தேடுவேன். ஆக என் ஆத்துமாவில் இருந்து மான்கள் எப்படி நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல ஆண்டவரே, என் ஆத்துமாவிலே, என் இருதயத்திலே, என் வாழ்க்கையில நான் உம்மை வாஞ்சையோடு கூட தேடுவேன், தாகத்தோடு கூட தேடுவேன். ஏனோ தானா என்று சொல்லி நாம வரக்கூடாது, வரவும் கூடாது, போகவும் கூடாது. ஒரு வாஞ்சையோடு நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். இந்த மான்களை குறித்து அநேக முறை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மான்கள் தண்ணீருக்காக எப்படி வாஞ்சையோடு கூட கதறுகிறதோ அதே போல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே உம்மிலே வாஞ்சையா இருக்கிறது, தாகமா